பூவிருந்தவல்லி வடபழனி இடையேயான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவைக்கு ரயில்வே வாரியம் இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வருகிறது. இதில் கலங்கரை விளக்கு முதல் பூவிருந்தவல்லி வரையிலான வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகின்றன. 2ஆம் கட்ட திட்டத்தில் பூவிருந்தவல்லி முதல் போரூர் சந்திப்பு வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்தில் பணிகள் முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டமும் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக போரூர் வடபழனி வழித்தடத்தில் ஏற்கனவே ரயில் என்ஜின் சோதனை நடத்தப்பட்டு ரயில் பாதை வடிவமைப்புக்கான உறுதிச்சான்று பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூவிருந்தவல்லி வடபழனி இடையே 15.8 கிலோமீட்டர் நீளமுள்ள மெட்ரோ வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இதனையடுத்து பூவிருந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க ரயில்வே வாரியம் இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் பிப்ரவரி மாதம் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பூவிருந்தவல்லி வடபழனி இடையேயான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவைக்கு ரயில்வே வாரியம் இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வருகிறது. இதில் கலங்கரை விளக்கு முதல் பூவிருந்தவல்லி வரையிலான வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகின்றன. 2ஆம் கட்ட திட்டத்தில் பூவிருந்தவல்லி முதல் போரூர் சந்திப்பு வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்தில் பணிகள் முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டமும் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக போரூர் வடபழனி வழித்தடத்தில் ஏற்கனவே ரயில் என்ஜின் சோதனை நடத்தப்பட்டு ரயில் பாதை வடிவமைப்புக்கான உறுதிச்சான்று பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூவிருந்தவல்லி வடபழனி இடையே 15.8 கிலோமீட்டர் நீளமுள்ள மெட்ரோ வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இதனையடுத்து பூவிருந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க ரயில்வே வாரியம் இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் பிப்ரவரி மாதம் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.